ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? திமுகவில் இருக்கும் சர்ச்சை மன்னர்களில் மிகவும் புகழ்பெற்றவர் பொன்முடி. அவருக்கு வாயில் வாஸ்து சரியில்லை. வாயை திறந்தாலே சர்ச்சைதான். கூட்டத்துக்கு போகும்போது வெறுங்கையுடன் போவார். திரும்பி வரும்போது கை நிறைய சர்ச்சைகளை அள்ளி வருவார். இதுதான் அவரது வழக்கம். அப்படிதான் ஒருமுறை விழுப்புரத்தில் புதிதாக கட்டிய ரேஷன் கடையை திறந்து வைக்க போனார். விழாவுக்கு வந்திருந்த ஒன்றிய குழு தலைவரை பார்த்து, ஏமா நீ எஸ்சி தானே என்று கேட்டார். இப்படி சாதியை பற்றி அவர் பகிரங்கமாக கேட்டது பெரிய சர்ச்சையாக உருவெடுத்தது. பொன்முடியை சர்ச்சையின் மன்னன் என்று ஊரறிய செய்தது ஓசி பஸ் விவகாரம்தான். ஒரு கூட்டத்தில் பெண்கள் முன் பேசிய பொன்முடி, இப்ப பஸ்ல எப்படி போறீங்க? எங்க போனாலும் ஓசி. எப்படி போறீங்க? ஓசி என்று பெண்களையும் அவர்களுக்கான கட்டணம் இல்லா பஸ் திட்டத்தையும் இழிவாக பேசினார். மகளிருக்கான கட்டணம் இல்லா பஸ் திட்டத்தை மிகப்பெரிய சாதனையாக ஸ்டாலின் அடிக்கடி பேசுவார். ஆனால் அந்த திட்டத்தையே பொன்முடி இழிவுபடுத்தியதால் அவர் டென்ஷன் ஆனார். பொன்முடியை கூப்பிட்டு கண்டித்தார். மன்னிப்பு கேட்டு வெளியே தலை காட்டிய பொன்முடி, நான் விளையாட்டாக இப்படி சொல்லிட்டேன் என்றார். ஸ்டாலின் எச்சரித்த பிறகும் கூட பொன்முடி திருந்தவில்லை. விழுப்புரம் சித்தலிங்கபுரத்தில் வருவாய் கிராமம் பிரிப்பதில் பஞ்சாயத்து வந்தது. அதை தீர்க்க போன பொன்முடியை மக்கள் முற்றுகையிட்டனர். அப்போது மக்களிடம் அவர் ஆவேசமாக நடந்து கொண்டதும் முகம் சுழிக்க வைத்தது. பின்னர் விழுப்புரம் மாவட்டம் அருங்குருகை கிராமத்தில் நடந்த பள்ளி கட்டட திறப்பு விழாவில் பேசினார். அந்த பகுதியில் செய்திருக்கும் வளர்ச்சிப் பணிகள் குறித்து லிஸ்ட் போட்டார் பொன்முடி. அப்போது கூட்டத்தில் இருந்த சில பெண்கள், எங்க ஊருக்கு சரியா குடிநீர் கூட வரல என்று ஆதங்கப்பட்டனர். உடனே ஆத்திரமடைந்த பொன்முடி, இந்த ஊர்ல அப்படியே எனக்கு ஓட்டு போட்டு கிழின்னு கீழ்ச்சிட்டீங்க, இது கேட்க வேற வந்துட்டீங்க என்று கோரிக்கை வைத்த மக்களையே அவமானப்படுத்தினார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பூங்கா ஒன்றை திறக்க சென்ற போதும் பொன்முடி வாய் வன்மத்தை கக்கியது. எங்களுக்கு எதுவும் செய்யல என்று அரசை குறை சொன்ன விதவை பெண்ணை இழிவுபடுத்தினார். உன் வீட்டுக்கார வந்திருக்கானா என்று கேட்டார். அவர் இல்லை என்று அந்த பெண் சொன்னார். உடனே ஓ போய் சேர்ந்துட்டானா என்று கொச்சைப்படுத்தினார். இப்படி வாய்க்கு வந்தபடி பொன்முடி பேசியது கொஞ்சம் நஞ்சமல்ல. எல்லாவற்றையும் தொகுத்தால் பொன்முடியின் வன்ம பேச்சு என்று தலைப்பிட்டு பெரிய புத்தகமே போட்டுவிடலாம். எவ்வளோ பட்டும் தன்னை மாற்றிக்கொள்ளாத பொன்முடி இப்போது வாய்க்கு வந்ததை பேசி பதவியை பறிகொடுத்து விட்டு நிற்கிறார். இதற்கு முன்பு அவர் பேசியதாவது வெளியே சொல்ல முடியும். இந்த முறை அவர் என்ன சொன்னார் என்பதை கூட சொல்ல முடியாது. அவ்வளவு ஆபாசம், அவ்வளவு வன்பம். விலைமாது பற்றிய ஒரு கதையை சொல்ல ஆரம்பித்து மிகவும் ஆபாசமான முறையில் பேசியுள்ளார். இந்துக்கள் புனித சின்னமாக நெற்றியில் அணியும் பட்டை நாமத்தை மிகவும் ஆபாசமான விஷயங்களுடன் ஒப்பிட்டு பேசி அதிர்ச்சி கிளப்பியுள்ளார். அவரது ஆபாச பேச்சு பெண்கள், இந்துக்கள், ஆர்வலர்கள் மற்றும் சர்வ கட்சியினரையும் ஆதங்கப்பட வைத்தது. அதன் விளைவாகத்தான் அவரது துணை பொதுச் செயலாளர் பதவியை திமுக தலைவர் ஸ்டாலின் பறித்திருக்கிறார். கட்சி பதவியை பறித்தால் போதுமா? அமைச்சர் பதவியை என்ன செய்ய போகிறீர்கள்? இப்படி பேசுபவர் அமைச்சராக நீடிக்க தகுதி இருக்கிறதா என்று எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். அவரது அமைச்சர் பதவியை பறிப்பதோடு அவரை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா வலியுறுத்தி வருகிறது. இன்னொரு பக்கம் பொன்முடியால் அதிகம் பாதிக்கப்பட்டவர்களில் ஸ்டாலினும் ஒருவர். இது பற்றி அவரே ஒரு நாள் மேடையில் மௌனம் கலைத்தார். நாள்தோறும் காலையில நம்மவர்கள் யாரும் எந்த பிரச்சனையும் செய்துவிடக் கூடாது என்று நினைத்தபடிதான் கண்முழிக்கிறேன். இது சில நேரங்களிலேயே தூங்க விடாமல் கூட செய்து விடுகிறது. என் உடம்பை பார்த்தாலே தெரியும் என்று ஸ்டாலின் பகிரங்கமாக புலம்பினார். நான் என்ன சொல்வது? யாரிடம் சொல்வது? நாள்தோறும் காலையில நம்மவர்கள் யாரும் எந்த புது பிரச்சனையும் உருவாக்கி இருக்க கூடாது என்று நினைப்போடு தான் நான் கண் விழிக்கிறேன். இது சில நேரங்களில் தூங்க விடாமல் கூட ஆக்கி விடுகிறது. என் உடம்பை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அவரது புலம்பலுக்கு பல திமுகவினர் காரணம் என்றாலும் அதில் முக்கியமானவர் பொன்முடிதான் என்று திமுகவினரே அப்போது கூறினர். ஸ்டாலின் இப்படி மனம் நொந்து பேசும்போது கூட அதே மேடையில் இருந்த பொன்முடி கலகலவென சிரித்துக் கொண்டிருந்தார்.
அப்போதே பொன்முடியை எல்லா பதவிகளில் இருந்தும் தூக்கி இருந்தால் இவ்வளவு பஞ்சாயத்து வந்திருக்காது. இனியும் அவரை அமைச்சர் பதவியில் விட்டு வைப்பது நியாயமா என்பது எதிர்க்கட்சிகள் மட்டுமல்ல, ஆர்வலர்களின் கேள்வியாகவும் இருக்கிறது.